நாளைக்கே ஒரு ஸ்டேஜ போடுவோம், எல்லா பத்திரிகையும் கூப்பிடு. 2 பேர் தான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். சேலஞ்ச் சொல்ற முதலமைச்சரை பார்த்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பெரிய லிஸ்ட்டோடு வந்திருக்கேன். எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தது நம்ம கமெண்ட் பாக்ஸில் அவங்கவுங்க தொகுதியில் தாவேகா சார்பில் யார் நிற்க போகிறான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. குறிப்பாக முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கான லிஸ்ட்டு வெளியில் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக இப்போ நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இப்போ பொதுக்கூட்டம் நேற்று நடந்துச்சு கடலூரில். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து வாய் விட்டுருப்பாங்க சில வார்த்தைகள். இன்னும் ஏன்னா விஜய் அவர்கள் அறிவிக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வேட்பாளர்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கடலூர் பொதுக்கூட்டம் எந்த ஒரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்க மாட்டாங்க. எந்த கட்சியிலையுமே வந்து இப்போ பொதுக்கூட்டம்னா ஒரு 1000 பேருக்குள்ளே இருப்பாங்க, ஒரு 500 பேர் இருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு அவ்வளோ தூரம் சேஃப்டியாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும்தான் பொதுக்கூட்டம் நடத்த முடியும் அப்படின்றத நிரூபித்து காட்டுற வகையில் இருந்துச்சு நேற்று கடலூர் பொதுக்கூட்டம். அலைகடலான மக்கள் உண்மையிலே வந்து அவங்களோட கொள்கை விளக்க பொதுக்கூட்டமும் சரி, இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் எல்லாருமே ஒரே மாதிரி மேடையில் உட்காந்து அவங்களோட இஷ்டத்துக்கு இன்றைக்கி என்னெல்லாம் தமிழக மக்கள் மேலே குற்றம் சாட்ட முடியுமோ எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிவிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா பயங்கர ஃபயர் மூடில் இருந்தார். அதையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விவரம் தெரியும். நாளைக்கே ஒரு ஸ்டேஜ் சொல்ற முதலமைச்சரை பார்த்து, எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். என் தலைவர் தனியா வருவார். இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. இந்த அள்ள சில்லறைகளை என் தலைவர் பதில் சொல்ல மாட்டார். உங்க முதலமைச்சருக்கு உண்மையாலே சமூக நீதியை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு பொருளாதாரத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு நிர்வாகத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி அறிவு இருந்தா தைரியமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுங்க, எங்க தலைவர் வராரு, நீங்க வாங்க. நீ ஸ்கிரிப்ட், அவரு உணர்வு, இங்க உண்மை இருக்கு, நீ ஸ்கிரிப்ட்ல இருக்கிற. ஸ்கிரிப்டுக்கு உண்மைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எந்த திமுக காரணம் வந்து பேசுறதே கிடையாது. டிவில பேசுறது எல்லாம் பத்திரிகையாளர் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பேச தெரியாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு திமுக. நம்மள பார்த்து பேச தெரியுமா பேச தெரியுமா பேச தெரியுமா பார்த்துருப்பீங்க. எவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி காட்டமாக பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா அதுக்கு அவர் காட்டமாக பேசுகிறதுக்கு காரணம் என்னன்றதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். 2-3 நாளைக்கு முன்னாடி விசிகாலேருந்து நம்மளோட திருமாவர்கள் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. தாவேகாலேருந்து என்கிட்ட வந்து கூட்டணி பேச வந்திருந்தாங்க, ஆனால் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் முழுக்க அது முற்றிலுமான பொய். ஏன்னா தாவேகாவை சார்பில் வந்து யாருமே வந்து நம்மளோட திருமாவளவன் அவர்கள்ட்ட பேசலை. ஆதவ் அர்ஜுனா தான் வந்து முன் பழக்கத்தில், அதாவது இப்போ ஆதவ் அர்ஜுனா விசிகாலேருந்து வந்தவர்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படின்றனால ஆதவ் அர்ஜுனா போய் பேசினதாகவும் அவங்களோட சம்மந்தப்பட்டவங்க பேசினதை திருமாவர்கள் பார்த்தீங்கன்னா தாவேகாலேருந்து வந்து என்கிட்ட பேசுனாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் அவ்வளோ தூரம் அவர் கோவமாக பேசினது. பயங்கரமாக வந்து இன்னைக்கு உங்கள் தலைவர் வேணும்னா எங்கள் தலைவர் வேணும்னா 2 பேரும் ஒரே மேடையில் உட்காந்து பேசட்டும்னு அவரோட ஒரு ஆதங்கத்தை சொல்லியிருப்பாரு. நேற்று அவர் மட்டும் கிடையாதுங்க. லைலா மணியா, நம்மளோட டிவிக்கு ரமேஷா இருக்கட்டும், பொதுச் செயலாளர் ஆனந்தா இருக்கட்டும், ராஜமோகன் குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா தேமுதிக போய் திமுகவோட இணைஞ்சதுக்கு பயங்கரமாக பழம் வந்து நழுவி பால்டாயில் பாதாள சாக்கடையில் விழுந்துருச்சுன்ற மாதிரி பயங்கரமாக வசப்பாடி மனசில் இருந்த ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ பெரிய விஜயகாந்த் அவர்களோட கட்சியை இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த முக்கியமான நியூஸ், இப்போ விஜய் அவர்கள் எங்கே போட்டிடுறாரு, அது போக அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இவங்கெல்லாம் எங்கே நிற்க போகிறாங்க. இப்போ இது வரைக்கும் வந்து கூட்டணி யாருமே வந்து இன்னும் முடிவாகலை. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக தான் நிற்க போகிறாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. பெரிய கட்சிகள் வருது, இப்போ செங்கோட்டையன் சொன்ன மாதிரி தேசிய கட்சி ஒன்று வருதுன்னு நம்ம நாஞ்சில் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னைக்கு இப்போ வரைக்கும் கூட தனியாக தான் இருக்காங்கன்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட முக்கியமான சில தொகுதிகளில் முக்கியமான தலைவர்கள், முக்கியமான தாவேகால இருக்கிற பேச்சாளர்கள் எங்கே நிற்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதி ஏற்கனவே முன்னாடி இருந்தே சொன்னது தான். இது வந்து 1996லையும் சரி, 60, 76 அந்த சீசன்கள்லையுமே சரி, 2 தொகுதிகளில் ஒரு தலைவர் நின்று சிஎம் ஆனதுக்கப்புறமா ஒரு தொகுதியை வந்து ரிசைன் பண்ணி இடைத்தேர்தல் வைப்பாங்க. இது வந்து ஒரு வழக்கமாக இருக்குது. அதே ஃபார்முலா தான் இப்போ விஜய் அவர்கள் பின்பற்ற போகிறாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்திலேருந்து இன்னும் அஃபிஷியலாக வரலாற்றினாலும் வட்டாரம் தெரிவிக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அந்த சென்டிமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. வீன்ற இடத்துல தான் விஜய் அவர்கள் போட்டியிட போகிறாரு. விருகம்பாக்கம், விக்கிரவாண்டி, இந்த மாதிரி நிறையா ஊர்களை சொல்லியிருப்பாங்க, வேளச்சேரி. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் போட்டியிடுற தொகுதி திருச்சி கிழக்கும் பெரம்பூர் மாவட்டம். இப்போ பெரம்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டியலின சமுதாய மக்களும் வன்னியர் இன சமுதாய மக்களும் வந்து அதிகமாக இருக்காங்க. அப்படின்னும் போது இவங்க 2 பேரோட ஆதரவும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அங்கே பிரகாசமாக இருக்குது. அப்படின்றனால அந்த ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க சிறுபான்மையினர் ஓட்டு தான் அங்கே வெற்றியை தீர்மானிக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நடத்திய கருத்து கணிப்பு மூலியமாக விஜய் அவர்கள் இங்கே நின்னாருன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் அப்படின்ற ஒரு, ஏன்னா எங்கே நின்னாலும் ஜெயிச்சிருவாருன்றதை விட இங்கே நின்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல 2 இடத்த எடுத்திருக்காங்க. இதில் விஜய் அவர்கள் இதை எதை டிக் பண்றாரா இல்ல 2மே நிக்கிறேன்னு ஓகே பண்றாரான்றது அவரோட கையில தான் இருக்கு. இன்னும் சில அடுத்த கட்ட தலைவர்கள்
உதாரணத்துக்கு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து டி நகர் தொகுதியில் எடுக்கிறாங்க. டி நகரில் வந்து புஷி ஆனந்த் அவர்களை நிற்க வைக்கலான்னு விஜய் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கத்தில் அவர் நிற்கிறாராம். இப்போ பார்த்தீங்கன்னா விஎஸ் பாபு, உங்களுக்கு தெரியும், ஏடிஎம்கேலேருந்து போய் சேர்ந்திருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான கொளத்தூரை கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ அவர் ஏடிஎம்கேலேருந்து வந்திருக்காரு. ஆல்ரெடி வந்து டிஎம்கேல என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ணி ஜெயிப்பாங்க. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆர் மூலியமாக கொளத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 60% மேலே வந்து ஓட்டுகள் அங்கே குறைஞ்சிருக்கு. ஏன்னா இவ்வளோவே வந்து பொய்யான வாக்குகளாக இருந்து அதெல்லாம் வந்து களை எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு தொகுதியை தான் விஎஸ் பாபுவுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு தூணா செயல்படுற செங்கோட்டையன் அவர்களுக்கான தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவர் கொங்கு நாட்டின் சிங்கம்னு தெரியும். அதே மாதிரி அவங்க கூட இருப்ப சத்யபாமா வந்திருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் திருச்சியில் ஆல்ரெடி அவங்க ஜெயிச்சு எம்பியாவே இருக்காங்க. அதே திருப்பூர் தொகுதியில் எம்பியா இருப்பாங்க. அந்த எம்பி பதவிக்கான அதே தொகுதியை சத்யபாமாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளரான ஜேசிடி பிரபாகர், அவரை வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பகுதியில் இப்போ அவர் ஆல்ரெடி அம்பத்தூரில் நின்றுப்பார். அதே தொகுதியான அம்பத்தூரில் கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நில செயலாளரான ராஜசேகர் அவர்களுக்கு திட்டக்குடி அப்படின்ற தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே அவங்கவுங்க கேட்ட தொகுதி. அவங்கவுங்களோட தன்னோட வேட்பாளராக அவங்க நிப்பாட்டி தன்னோட முகம் பரிச்சயமானவங்களுக்கு விஜய் அவர்களாக வந்து தேர்ந்தெடுத்து ஓகே பண்ணுற தொகுதியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அருண்ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி திருச்செங்கோடுக்காரரு. அங்கே இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு அவரை நல்லா தெரியும். அங்கேயே நலத்திட்ட உதவிகள் எல்லாமே இன்றைக்கி மக்கள் பணி நல்லா இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல அருண்ராஜ் அவர்களும் ஒன்று. அவருக்கு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு தொகுதி கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதர் இணைஞ்சிருப்பார். அவருக்கு அதே தொகுதியான வால்பாறை தொகுதியை கொடுத்துருக்காங்க. லைலா மணி பயங்கர பேச்சாளர். இப்போ தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒவ்வொரு இடங்கள்லையுமே போயிட்டு அவங்களோட கொள்கையாக இருக்கட்டும், இல்லை பொதுக்கூட்டத்தில் இருக்கிற பேச்சாளராக இருக்கட்டும், பயங்கரமான ஒரு பேச்சாளராக திகழ்ந்துக்கிட்டு இருக்கிற லைலா மணி அவர்களுக்கு எழும்பூர் தொகுதியை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்மோகன், சொல்லவே கூடாதுங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒவ்வொரு இடங்கள்லையும் தன்னோட குரலை மறக்காம கொடுக்குற ராஜ்மோகன் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறவருக்கு பெரம்பலூர் தொகுதியை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராஜ்மோகன் அவர்கள் நிற்பாரா? ஏன்னா இன்றைக்கி ராஜ்மோகன் அவர்களுக்கான 2 தொகுதி தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று வந்து அவரே கேட்குற அவரோட சொந்த தொகுதி ஒன்று நான் நிற்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் கூட பெரம்பலூர் தொகுதியை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விஜய் இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து அங்கே ஓகே பண்ணுனா 99% ஓகேவான தொகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஓகே ஆகாததுன்னு நான் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு தூத்துக்குடி தொகுதி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி முக்கால்வாசி பேர் அஜிதா தான் வந்து வேட்பாளராக நிற்பாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி அஜிதா வந்து மாவட்ட செயலாளராக எப்படி நம்மளை ஆக்கிடுவாங்கன்னு நம்பி பயங்கரமாக காரெல்லாம் மறிச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு அஜிதா அவர்கள் வந்து தூத்துக்குடி தொகுதியில் நிற்பாங்கன்றதுக்கு எதிராக ஏன் அப்படி கேட்குறோன்னா, அதே தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்கள் நிற்கிறாங்க. இன்னைக்கு கனிமொழி திமுகல இருந்து எம்பி சீட் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியில் வந்தவங்க. இன்னும் 2வது அங்கேருந்து வர்ற வட்டாரங்கள் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களுக்கு அஜிதா அவர்கள் ரொம்ப நெருக்கமானவங்க. ஏன்னா வெளியிடங்களில் மீட் பண்ணுறதுல ஒரு சொந்த பந்த மாதிரி இருக்கிறவங்கன்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு தனியாகவே நியூஸ் போயிருக்கு அப்படின்றனாலையும் இது ஒரு பக்கம். ஏன்னா அவங்களோட அண்ணன் தான் வந்து திமுகவில் இருந்தார். அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும்ன்றது இருந்தால் கூட இன்னைக்கு அஜிதாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குது அப்படின்றனால கண்டிப்பாக தூத்துக்குடி தொகுதியில் அஜிதாவை நிப்பாட்டுவாங்களான்றது பெரிய கேள்வி. இது கண்டிப்பா விஜய் அவர்களோட கையில தான் இருக்கு. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பரதவர மக்கள், அதாவது மீனவ இன வந்து சமுதாயம் அங்க அதிகமா இருக்காங்க. அவங்களோட அதிகபட்ச ஓட்டுகள் வந்து இன்னைக்கு அஜிதாவுக்கு விழுகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அங்க இருக்கிற மக்களும் வந்து இன்னைக்கு அஜிதா வந்து எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, நிறையவே நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க, இவங்களை வந்து நீங்க வேட்பாளர் நிப்பாட்டினீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்துட்டு இருந்தா கூட இது கண்டிப்பா விஜய் அவர்கள் எடுக்கிற முடிவுன்றது அவர் கையில தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட இன்றைக்கிங்க. இது வந்து கண்டிப்பாக 99% முடிவான அந்த ஒரு வேட்பாளர் பட்டியலை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அவங்கவுங்க ஊரில் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நான் ஒரு கிட்டத்தட்ட 4-5 பேர் வந்து திருப்பூர்காரங்க தான். நிறைய பேர் கேட்டீங்க திருப்பூர்லேருந்து யார் நிற்க போகிறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு. திருப்பூரில் சத்யபாமா அவர்கள் தான் நிற்கிறாங்க. ஆனால் அது எந்த தொகுதி அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ அவங்கவுங்களோட வேட்பாளர் பட்டியல் அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க ஆல்ரெடி நின்ன தொகுதி. ஏன்னா இப்போ வேறு தொகுதியிலேருந்து வேற கட்சியிலேருந்து வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு போது அவங்க ஆல்ரெடி ஜெயிச்ச தொகுதியாக ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னும் புது தொகுதியில் நின்று ஜெயிக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்போ விஜய் அவர்களோட ரொம்ப முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் 1ஆம் தேதி 234 தொகுதிக்குமான செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தியாகணும், எல்லாருமே முன்னின்று நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு பிரச்சாரம் அப்படின்னு ஒன்று கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் விஜய் அவர்கள் வெளியில் வந்து பொதுக்கூட்டம் வந்து ஏதோ ஒரு சில இடங்களில் தான் நம்மளுக்கு அனுமதி தர்றாங்க, வெளியில் வரவிட மாட்டேன்றாங்க, இன்னைக்கு பயங்கர கட்டுப்பாடுகள் போடுறாங்கன்னு இருந்தா கூட எப்படி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் விஜய் அவர்களால் பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்றது பெரிய கேள்வியா இருந்துச்சு. ஆனா அதனாலதான்
புது ஒரு முறையை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 100 தொகுதி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதி ஒரு பக்கம் இருந்தால் கூட 100 தொகுதியில் விஜய் அவர்கள் இறங்கி நின்று பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்பவே முக்கியமான தகவல். இன்னும் நியூஸில் கூட வந்திருக்காது. இதுக்கான அடுத்தடுத்த அப்டேட்டை உங்களுக்கு நாங்கள் உடனே சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் அவர்கள் நிற்க போகிற தொகுதி தான் இன்றைக்கி ரொம்பவே தமிழ்நாட்டில் பேசுபொருளாக ஆகிட்டு இருக்கிற ஒன்று. ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களோட மாநாடு, அவர் எங்கே நிற்க போகிறாரு, என்ன பண்ண போறாருன்றதை இன்னைக்கு சாயந்தரம் மேடையில் அறிவிக்கிறேன்னு இருக்காரு. அதுக்கான ஒரு வீடியோ நம்ம உங்களுக்கு போட்டுருவோம். ஏன்னா இன்னைக்கு முழுக்க அவர் வந்து திரள்நிதி பணத்திலே சம்பாரிச்சு ஒரு மாநாடை நடத்துறாரு. ஆல்ரெடி அந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் நேற்று நைட்டு தான் போட்டிருக்கேன். பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரே காமெடியாக இருக்குது. நான் வந்து போடணும்னு நினச்சி போடலை. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டனால நான் போட்டேன். இல்லாட்டினா அதெல்லாம் நம்ம கழுதையை கடந்து போயிருக்கலாம். அதே போல் இன்றைக்கி விஜய் அவர்களோட தொகுதி இன்னும் கூட பார்த்தீங்கன்னா காமெடி. விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் ஒரே தொகுதியில் நின்னா எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சேனலில் கேட்டுட்ருக்கீங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம். இன்றைக்கி விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பலூர் தொகுதியில் தான் நிற்கிறாருன்றது உறுதியாக தெரிஞ்சு போச்சு. இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஒருவேளை 1 டிக் பண்ணலாம், இல்லை 2யுமே டிக் பண்ணலாம். பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாருன்னு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.